வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம குரூப் 4 2025 டெஸ்ட் பேட்ச்க்கான பாலிட்டி கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த தமிழ் கொஸ்டினில் ரிவிஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரியே ஜிஎஸ் கொஸ்டினும் ரிவிஷன் பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிறது பாலிட்டி கொஸ்டின் வந்து என்ன பண்ணலாம், ரிவிஷன் பண்ணலாம். ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திற்கும் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த சரத்து குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரத்து 216 சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. உருவாக்கம் நீக்கம் 169, சரத்து 169. உயர்நீதிமன்ற நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைத்த சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம் 1976 குறைச்சிருப்பாங்க. மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15% விழுக்காட்டை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த சட்டப்பிரிவு குறிப்பிடுது அப்படின்னா, பிரிவு 164(1) ஏ வந்து குறிப்பிடுது. முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் போது ஆலோசனை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சரத்து குறிப்பிடுதுன்னா, ஆலோசனை வழங்குறது முதலமைச்சரை தலைவராக வச்சு சரத்து 163(1) வந்து குறிப்பிடுது. ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்படும் போது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் படிகள் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவது எந்த சரத்து. அதாவது ஒரு ஆளுநர் என்ன பண்ணுறாங்க, 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் இருக்கும்போது அவருடைய ஊதியம் படிகள்லாம் என்ன பண்ணலாம், அந்த 2 மாநிலங்களினுடைய பகிர்ந்து வழங்குற மாதிரி தீர்மானிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சரத்து குறிப்பிடுது அப்படின்னா, சரத்து 158(3) வந்து ஏ குறிப்பிடுது. மத்திய அரசு பற்றி குறிப்பிடக்கூடிய சரத்து. மத்திய அரசு சரத்து 52 78 வரைக்கும் மத்திய அரசு. தலைமை வழக்கறிஞர் பற்றி குறிப்பிடக்கூடிய சட்டப்பிரிவு பிரிவு 76. மாநிலத்தின் எல்லைகளை மாற்றியமைக்கக்கூடிய அதிகாரம் படைத்தது நாடாளுமன்றம். இந்திய நாடாளுமன்றத்தின் சட்டப்பிரிவு 79 to 122 நாடாளுமன்றம் பற்றி குறிப்பிடக்கூடியது தான் அது. 79 122 வரைக்கும் அந்த சட்டப்பிரிவு வந்து சொல்லுது. ஆளுநர் மாநில அரசின் தலைவர் ஆளுநர். முதலமைச்சர் அரசாங்கத்தின் தலைவர். அமைச்சரவை சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள். மேலவை உறுப்பினர் மானியங்களுக்கு வாக்களிக்க முடியாது. யாரு? மேலவை உறுப்பினர். ஆயுதப்படையினர் தீர்ப்பாயங்கள். ஆன்சர் வந்து 2, 1, 4, 5, 3. மேலவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேலவை உறுப்பினருக்கு 30 வயசு. இது மாநில அரசு பற்றி குறிப்பிடுறது தான். மேலவை உறுப்பினர்கள் எப்படி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்புகள், பட்டதாரிகள், ஆசிரியர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிறரால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் யாரு? மேலவை உறுப்பினர்கள். கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை அப்படின்னா, ஈரவை சட்டமன்றம் இருந்திருக்கும், ஆனால் அது அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, எம்ஜிஆர் பீரியடில் அதை நீக்கியிருப்பாங்க, மேலவையை வந்து எடுத்துருவாங்க. இப்போ ஓரவை மட்டும்தான் இருக்கு இல்லையா, அது எந்த இயரில் வந்து நீக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவில் முதலில் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடம் ஃபஸ்ட்டு 1862 கல்கத்தா, பம்பாய், சென்னை இங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு நீதிமன்றங்கள் அமைச்சிருப்பாங்க. ஜூன் 26, 1862 ஜூன் 26. 62 அப்படியே மாற்றி போட்டால் 26, ஜூன் 26. அமைச்சரவையின் தலைவர் வந்து முதலமைச்சர். சட்ட மேலவை அப்படிங்கிறது ஒரு நிரந்தர அவை. மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார் நியமனம் பண்ணுவாங்க? மாநில ஆளுநர் நியமனம் குடியரசுத் தலைவர். மாநில சபாநாயகர் எதுவுமே கிடையாது. மேலே இருக்கிற 3மே என்னது இல்லை.
எந்த ஒன்று ஆளுநரின் கீழ்காணும் அதிகாரம் அல்ல. ஆளுநரினுடைய அதிகாரம் சட்டமன்றம், நிர்வாகம், நீதி வரும். இது மட்டும் வராது. தூதரகம் மட்டும் என்னாகாது, வராது. ஆங்கிலோ இந்தியன் ஒரு வகுப்பிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிக்கிறாங்க? ஆங்கிலோ இந்தியன் ஆளுநர் நியமனம் பண்றாங்க. ஆளுநர் யாரை நியமனம் செய்யலை அப்படின்னா முதலமைச்சர், மாநில தலைமை வழக்கறிஞர், அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், இவங்களெல்லாம் நியமனம் பண்ணுவாங்க. உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அது மட்டும் நியமனம் அவங்க பண்ணலை. ஆன்சர் டி. இங்கே பாருங்க, பிரிவு சட்ட சரத்து கொடுத்துருக்காங்க. இது அது என்னன்னு கேட்குறாங்க. சட்டப்பிரிவு 53 எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னா குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள். 63 துணை குடியரசுத் தலைவரின் அலுவலம் பற்றி குறிப்பிடுதான் 63. 356 எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, மாநில நெருக்கடி நிலை. 76 இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அலுவலகம். 76 இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அலுவலகம். சட்டப்பிரிவு 352 பிரிவு 352 உள்நாட்டு நெருக்கடி நிலை. பாருங்க, 53 குடியரசுத் தலைவரினுடைய நிர்வாக அதிகாரம், 63 துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம், 356 மாநில நெருக்கடி நிலை, 76 இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அலுவலகம், 352 உள்நாட்டு நெருக்கடி நிலை. ஆன்சர் ஏ. 3, 4, 1, 5, 2. குடியுரிமை சட்டம் 1955 குடியுரிமை சட்டம். முகவுரை ஜவஹர்லால் நேரு. சிறிய அரசியலமைப்பு 42வது சட்ட திருத்தம் 1976. செம்மொழி தமிழ். செம்மொழி தமிழ் 2004 செம்மொழியாக கொடுத்துருப்பாங்க. தேசிய அவசர நிலை 1962. இந்த போர் அறிவிச்சிருப்பாங்க இல்லையா, 1962, 1971, 1975 இதெல்லாம் அவசர நிலை அறிவிச்சிருப்பாங்க. 3, 1, 2, 5, 4 தான் என்னது ஆன்சர். ஏ ஆப்ஷன். எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலை அறிவிக்க முடியும் அப்படின்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி 360. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அரசியலமைப்பு திருத்தம் சட்ட திருத்தம் பண்ணியிருப்பாங்களே, திருத்தம் எப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா சட்டப்பிரிவு 368. எந்த குழு மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை பண்ணியிருக்கு அப்படின்னா மத்திய மாநில உறவுகள் சர்காரியா குழு, ராஜ்மன்னார் குழு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, மத்திய மாநில உறவுகள் பற்றி அறிவிச்சிருப்பாங்க. 1, 2. அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னா அந்த உரிமை எப்போ நிறுத்தி வைக்கிறாங்கன்னா தேசிய அவசர நிலையும் போது குடியரசுத் தலைவரினுடைய ஆணையின் பேரில் என்ன பண்ணுறாங்க, அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ரெகுலராகவே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டெஸ்ட் பேட்சுக்குரிய கொஸ்டின்ஸ் ரிவிஷன் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ண இந்த இயரில் உங்களுக்கு குரூப் 4 எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கங்க. ரெகுலராக படிக்கணும்னா கூட இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.